வித்ட்ரா கொடுத்த பணம் வருமா வராதா? எல்லாருக்கும் இதுதான் கேள்வி. ஸோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. என்னென்னு காரணம் கேட்டால், கேள்வி கேட்குற அத்தனை பேருக்கும் கம்பெனியோட உண்மைத்தன்மை புரியல, தெரியலன்னு தான் அர்த்தம். உண்மையிலேயே கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. அப்ளைனை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அப்ளைனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வருது. கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது பழைய நபர்களுக்கு தெரியும், நாங்கள் 1½ வருஷமாக ட்ராவல் பண்ணி அந்த 1½ வருஷமாக சனிக்கிழமை மட்டும்தான் நாங்கள் வந்து பணத்தை பெற்றிருக்கிறோம். அதாவது சனிக்கிழமை வித்ட்ரா கொடுத்தா அடுத்த சனிக்கிழமை நைட்டுக்குள்ளே பணம் வந்து கிரெடிட் ஆகும். நாங்கள் அப்படி தான் ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுருந்தோமே தவிர, ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் புதுசாக வந்தவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை ஒரு டைம் கொடுத்துறாங்க, புதன்கிழமை ஒரு டைம் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இதை ரெகுலராக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கம்பெனி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எப்பயுமே உண்மையாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு பணமும் வராமல் போகாது. என்னன்னு சொன்னால், கம்பெனியில் எந்த ஒரு நியூஸும் அப்டேட்டும் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்தால் உண்மை. சில பேர் சொல்கிறாங்க, நான் அத்தாரிட்டியில் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த எலெக்ஷன் டைமுன்றதுனால நிறைய பேருக்கு வந்து 20,000 மேலே கொடுத்த யாருக்குமே பணம் வராது, 10,000 உள்ளே கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாமா. ஸோ அந்த மாதிரியும் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி அத்தாரிட்டியே சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எம்டி வந்து ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயம் சாத்தியமாகும். அது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே எம்டி சொல்லியிருக்காரு. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வெல்கம் வீடியோவில் எந்த வெல்கம் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை. எம்டி சொல்லாத எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் நம்பவும் கூடாது. அது அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி, அவர் டைரக்டராக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம்னா கண்டிப்பாக வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுவாங்க. அது எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணியோ சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு வாரம் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த மாதிரி விஷயம் சொன்னாங்கன்னா இட்ஸ் ராங் மெசேஜ், ராங் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவேன் நான். ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீடியோவில் வந்தால் பார்த்துக்கலாம் சார்ன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இனி அப்படி வந்து நீங்கள் நம்பாதீங்க. கண்டிப்பாக சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சனிக்கிழமை நைட்டுக்குள்ளே உங்கள் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக க்ரெடிட் ஆகும். அப்படி ஒரு வேளை நீங்கள் சொல்கிற விஷயம் அத்தாரிட்டி போர்டு மெம்பர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எம்டிஏ வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவார். அதுவும் அட்வான்ஸாக சொல்லிடுவார். மேபி நடந்தால் அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலேயே எலெக்ஷன் டைமில் தான் அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எம்டி வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பேசிடுவார். ஏன்னா எம்டி ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக எல்லாமே இதில் வந்து கோஆப்ரேட் பண்ணுறவங்க தான் நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்க. ஓகே சார், கண்டிப்பாக பரவாயில்ல பண்ணிக்கலாம் சார். ஸோ எலெக்ஷன் முடிச்சு கூட அடுத்து வந்து பெரிய அமௌண்ட் பல்க் அமௌண்ட் வந்து வித்ட்ரா கொடுக்கலாம் சார்னு சொல்லுவாங்க. பட் எல்லாம் கம்பெனி எல்லாமே கம்பெனிக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு தவிர, இதில் வந்து மறைச்சி ஒரு விஷயத்த வந்து அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸோ டைரக்டரோ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் கம்பெனியில் எம்டி சொல்கிறது தான் உண்மை. அது ஃபஸ்ட்டு வெல்கம் வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயம் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். வேறு எந்த விஷயமும் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.